ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم إن الله لا يحب من كان مختالا فخورا. صدق الله مولانا العظيم وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. عن عبد الله بن مسعود رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: لا ينبغي للمؤمن أن يكون لعانا. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோருமாகிய அல்லாஹ்வுடைய பேர்நாமத்தை கொண்டு இந்த ஹுதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், வணங்கி வழிபடுவதற்கு இந்த இறைவனில் ஒருவனை தவிர வேறு எவரும் இல்லை என மனதினால் அறிந்து நாவின் அஷான் போகிறவரோடு சலாத்தும் சலாமும் இயலுலக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த அருமையான சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள் இன்னும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் முறைத்தாகட்டும் என்று பிரார்த்தித்ததன் பின்னால் அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இலமா மஸ்ஜிதில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை எல்லா நேரத்திலும் அஞ்சி பயந்து வாழ்ந்து வருவதோடு அவன் நமக்கு என்ன விடயங்களை ஏவி இருக்கிறானோ அவைகளை எடுத்தும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ அந்த விடயங்களை ஒற்றாக தவிர்த்து வாழ்ந்து கொள்ளும்படி முதன்மையாக எனக்கும் அடுத்து உங்கள் அனைவருக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பின்பற்றி இருக்கின்ற, நாம் விசுவாசித்திருக்கின்ற இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான வழிகாட்டுகளை, புத்திமதிகளை, நல்ல பண்பாடுகளை, நல்ல ஒழுக்க விளிம்பியங்களை எங்களுக்கு எப்படி தேவையோ அவைகளை எல்லாம் அழகான முறையில் குர்ஆனும் ஹதீஸின் மூலமாக படித்து வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய ஒரு தூய்மையான மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். உலகத்தில் நானும் நீங்களும் படைக்கப்பட்டதன் நோக்கம் அல்லது ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. ஹயாத் மௌத் இதற்கு இடைப்பட்ட இந்த கால வாழ்க்கையை அல்லாஹ் ஏன் தந்திருக்கிறான் என்பதில் குர்ஆன் மூலம் சொல்லும் பொழுது, உங்களை யாரு நல்ல அமல் செய்து நல்லவர்களாக சாலிஹான நல்ல அமலோடு அல்லாஹ்வை சந்திக்கிறீர்கள், வருகிறீர்கள் என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காக, சோதனை ஒரு நிறைந்த ஒரு இடமாக அல்லாஹ் இந்த துனியாவுடைய வாழ்க்கையை தந்திருக்கிறார். யாரு பாஸ் ஆகிறார், நல்ல அமல்களை, இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை செஞ்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெற்ற நிலைமையில உலகத்தை விட்டு வரணும். இது அல்லாஹ் உலகத்தில் தந்த சந்தர்ப்பம்.
எப்ப நானும் நீங்களும் மௌத்தாகி மௌத்தை சந்திக்கிறோமோ மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து எங்களை ரூஹை கைப்பற்றுவாங்களோ அதோட இந்த சான்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அவனுடைய சான்ஸ் இல்லை. இபாதத்துல வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆகரத்துடைய மௌத்துக்கு பின்னால நீண்ட வாழ்க்கை, அந்த நீண்ட வாழ்க்கை உலகத்தினுடைய வாழ்க்கை. நாங்க எழுதின எக்ஸாம், இது எக்ஸாம் ஹோல். இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஒரு எக்ஸாம் ஹோல போல. இங்க எழுதினத்தினுடைய அந்த ரிசல்ட் பெருமோடு கியாமத்தில் நாம் எல்லாரும் அடைய போறோம், சந்திச்ச போறோம். அப்ப தாருல் ஜஸா அது கூலியுடைய உலகம், கூலி கொடுக்கப்படக்கூடிய உலகம். இந்த உலகத்தில் செஞ்ச ஒரு அமலும், அது நல்லதோ கெட்டதோ தீயதோ சிறியதோ பெரியதோ இரவிலோ பகலிலோ எப்ப செஞ்சாலும் சரி, فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. ஒரு அனுப்பிரமான ஒரு அடியான் ஒரு நன்மையை செஞ்சிட்டு வந்தாலும் அந்த நன்மையுடைய அந்த அந்த அனுப்பிரமான செய்த நன்மையை அங்க தான் விட போறாரு, கூலிய காண போறாரு. ஒரு அனுப்பிரமான ஒரு மனிதன் தீமையை செய்திருக்கிறார், பாவத்தை செய்திருக்கிறார், இதனுடைய முடிவை நமக்கு கியாமத்தில் கண்டுகொள்வோம். அதான் ஆகும். எனவே அருமையான சகோதரர்களே, அடியார்கள் நாங்கள் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவர்கள், கலிமாவை நம்பியவர்கள், மௌத்தையும் கபரையும் கியாமத்தை நம்பியவர்கள். எனவே எங்களுடைய உலகத்துடைய 60-70 வருட வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய கடமைப்பாடு நிறைய இருக்கு. அது ஒன்று எங்களுக்கும் எங்களோட ரப்புக்கும் இடையிலான தொடர்பு. அதை ஹுக்கூக்குல்லாஹ் நாம் அடிக்கடி பேசுவோம். அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதை செஞ்சுதான் ஆகணும். அல்லாஹ் ஒருவேளை அவன் கடமையில அது என்ன இபாதத்தாக இருந்தாலும் அந்த கடமையில ஒருவேளை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அவன் நாடினா மன்னிப்பு கொடுப்பான், அவன் ரஹமத்தின் மூலமாக. அது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. ஏன்னா இரவிலே நான் செஞ்சது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் செய்வது எனக்கு தெரியாது, ஆனா ரப்புக்கு தெரியும். ரப்பு நாடினா என்ன தண்டிக்கலாம் அல்லது மன்னிக்கலாம், அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்குது. அருமையானவர்களே, அடியார்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான அமலில் ஏதாவது குறைபாடு நடந்தால் அது ரப்போடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் மன்னிக்கலாம், அல்லாஹ் தண்டிக்கலாம். ஆனால் அடுத்த சைடு ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அமல் இபாதத் இருக்கிறது, ஏராளமாக இருக்கிறது. அதிலே ஏதாவது குறைபாடு நடந்தா, அநியாயம் நடந்தா, ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது, அல்லாஹ் மன்னிப்பதற்கு முன்னால அந்த அடியான் எந்த அடியானுக்கு அநியாயம் செய்தானோ, தப்புகளை செய்தானோ, அவனிடத்திலே மன்னிப்பை பெறாத வரையில் அல்லாஹ் மன்னிப்பில்லை. அல்லாஹ் அக்பர். இதுதான் இந்த அமல் ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம். அடியார்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான அமல்ல குறைபாடு இருந்தால் அல்லாஹ் மன்னிக்கையிலும் தண்டிக்கையிலும். உதாரணமாக என் மனசு ஒருவர் நோய் அடிச்சிருக்கிறார், அல்லது ஏதாவது அநியாயம் செய்திருக்கிறார், கரங்களினால், செயல்பாடுகளினால், வார்த்தைகளினால், ஏதோ அடிப்படையில் அநியாயம் நடந்திருக்குது, ஆனா மன்னிக்கிறார் இல்லை, நான் உங்களுக்கு மன்னிப்பு தர இல்லை. அருமையானவர்களே, என்னுடைய மன்னிப்பை நீங்கள் பெறாத வரையில் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டார். இதுதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் அடியார்களுடைய விடயத்தில் இன்றைக்கு சமூகத்தில் நிறைய சம்பாவிதம், அதிலையும் அருமையானவர்களே, எங்கள் பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள், பிரிக்க முடியாத உறவு, இதுல எவ்வளவு அநியாயம் நடக்குது, எவ்வளவு அசம்பாவிதம் நடக்குது. எத்தனை வாப்பா அம்மாவை நாங்கள் மனசை நோகடிச்சிருக்கிறோம், வெறுத்து இருக்கிறோம், விரட்டி இருப்போம், அடிச்சிருப்போம். அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல தாய் அவனை சொல்லிட்டு அல்லது அவன் இபாதத்தை சொல்லிட்டு அடுத்த ஒரு சாரார சேர்க்கிறதாக இருந்தா குர்ஆன்ல அல்லாஹ் தாய் தந்தையரை சேர்க்கிறார். அப்ப எவ்வளவு கடமைப்பாடு உள்ளவங்க.
ஏதோ ஒரு செய்தி. அதே போல அருமையானவர்களே, எங்கட இரத்த உறவுகள், இரத்த உறவை யாராலும் பிரிச்சேலாம். நானாவும் தம்பியும் தான். அது யாரு சொன்னாலும் சரி, இல்லை இவர் நானா தம்பி இல்லைன்னு சொல்லுகிறா, பிரிக்க முடியாத உறவு. சகோதர சகோதரிகள் பிரிக்க முடியாத உறவு. யாரால பிரிச்சது? அல்லாஹ் ஏற்படுத்தியது, அல்லாஹ் ஏற்படுத்திய கடமைகள். அதை யாராலும் தடுக்க இயலாம், திருத்தம் கொண்டு வரையலாம், மாற்றம் செய்ய இயலாம், மறுக்க இயலாம், ஒழுக்க இயலாம். இதே போல இன பந்துத்துவம், என் அம்மா வழித்தோட்டில் வந்தவங்க, வாப்பட வழித்தோட்டில் வந்தவங்க, அப்படி போகும் அந்த சங்கிலித்தொடர் யாராலும் பிரிச்சேலாம். அது உறவுதான். சுப்ஹானல்லாஹ். இதே போல இஸ்லாம் அருமையான சகோதரர்களே, அயலவர்கள் அண்டை வீட்டார்களுடைய விடயத்தில் எவ்வளவு கடமைப்பாடு என்பதை இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் எனக்கு அடிக்கடி வந்து அண்டை வீட்டார்களுடைய கடமைகளை, அவங்க எங்களுக்கு எவ்வளவு கடமைப்பாடு உள்ளவங்க என்பதை எந்த அளவு சொல்லுவாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நானே நினைச்சு கொள்வேன், ஒருவேளை இந்த அண்டை வீட்டார்களும் பக்கத்து வீட்டுக்காரனும் அனந்தர சொத்துக்கு உரிமை உடையவராக மாறிவிடுவாரோ என்று நான் எண்ணுகின்ற அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அண்டை வீட்டார்களுடைய விடயத்தில் அடிக்கடி அந்த பத்தி சொல்லிக் கொண்டிருந்தாங்க. நிறைய யோசனை பண்ணாங்க, அனந்தர சொத்துனா என்ன சொத்து செல்வம் எல்லாம் நான் மௌத்தானதுக்கு பின்னாலே என்ன புள்ள ஊட்டிக்கு போகும், பிரிச்சு கொடுக்கணும். அப்ப அந்த புள்ள ஊட்டின ஒருவர்களாக இவர்களும் ஆகிடுவாங்களோ, இவங்களுக்கும் சொத்து செல்வம் பிரிச்சு கொடுக்க வேண்டி வந்துடுமோ என்று நான் என்ன மரமோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை பற்றி பேசினாங்க. எவ்வளவு கடமை. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அண்டை வீட்டாருடைய கடமையுடைய விடயத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூதரே, சகோதரனே, தோழரே, நீங்க அண்டை வீட்டாரை அடுத்த வீட்டுக்காரனை எப்படி நீங்க கவனிச்சோடு வந்தா, நீங்க கறி சமைக்கும் பொழுது, ஏதாவது உணவு சமைக்கும் பொழுது அந்த கறியினுடைய ஆழத்தை அதிகப்படுத்திக்கோங்க. ஏன் சொன்னாங்க? அந்த ஆணத்தை கூட்டி, அந்த ஆணத்தையாவது அடுத்த வீட்டுக்காரனுக்கு கொடுத்து, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்து, அடுத்த வீட்டையும் நீ அனுசரிச்சுக்கோ, பார்த்துக்கோ, ஓட்ட மட்டும் பார்த்துக் கொள்ளாத. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு ஹதீஸே, அடுத்த வீட்டவர் பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் வயிறு உழைக்க உண்டு மகளோவன் என்னை சார்ந்தவர் அல்ல. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் என்ன எல்லாம் பேசியிருக்கு. நானும் ஏட பாடம், நானும் ஏட மனைவி மக்களும், நானும் ஏட குடும்பமும், நானும் ஏட தோட்டத்துறவும், நானும் ஏட வியாபாரமும், நானும் ஏட விவசாயமும், இப்படி இருக்கேன். இஸ்லாம் இப்படி ஒரு நாள் சொல்லல. குர்ஆனில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் ஓதிய குர்ஆனுடைய வசனத்துல இந்த 2 ஆயத்துல பக்கத்து வீட்டுக்காரனை சேர்க்கிறான். அடியார்களே, நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க. வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, யாரையும் எதையும் அல்லாஹ்வுடைய கடமைகளை எதையும் இணைச்சிடாதீங்க. அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, சுத்தமாக பரிசுத்தமாக. அப்படி சொல்லி அல்லாஹ் நான் சொல்லி போனது தாய், உறவுகள், இனபந்துக்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரையும் அல்லாஹ் சேர்க்கிறார். அதுல அடுத்த நாள் சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, அடியாரே, என்ன வணங்குவது மாதிரி, எனக்கு நீ வழிபடுவது மாதிரி, எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி, உன்ட வாப்பம்மாக்கு நல்லபடி நடந்துக்கோ, நல்லதை செய், பணிவிடைகளை செய், அவளை மனக்குளிர நடந்துக்கோ. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் வாப்பம்மாவை சேர்க்கிறான். வபில் குர்பா, வபில்
குர்பா நெருங்கிய உறவுகள், இரத்த உறவுகள், வல் யதாமா யதீம்கள், அனாதைகள், ஏழைகள், வல் மசாகீன், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் எல்லாரையும் சேர்க்கிற பாருங்களோட. எவ்வளவு கடல் உங்களோட விஷயத்துல ஒரு அனாதையை தட்டி கழிக்கலா. சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அனாதையுடைய தலையை தடவுறவனுக்கு சொர்க்கம் கியாமத்துல. சுப்ஹானல்லாஹ். வாப்பம்மா இல்ல, இன்னைக்கு நிறைய இடத்துல நாங்க பார்க்கிறோம். வாப்பம்மா இல்ல, புள்ளட வாப்பம்மாட சொத்து செல்வங்கள குடும்பம் அப்படியே விழுகி, பிள்ளைக்கும் இல்ல, தன்னை பிள்ளைக்கும் இல்ல, அதை சூறையாடி, அதை பாவிச்சு, அதை களவெடுத்து, அதுல சில்மால், எவ்வளவு பெரிய அநியாயம், தப்பேதான். அடுத்தது அல்லாஹ் சேர்க்கிறான், வல் ஜாரி தில் குர்பா, உங்களோட நெருங்கிய, அதாவது உறவோட சம்பந்தப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரர். உதாரணமா இந்த நானா, என் தம்பி அல்லது என் சகோதர சகோதரிகள், பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்தில் என் நானா, என் தம்பி, என் தாத்தா, என் தங்கை, சுப்ஹானல்லாஹ், இவர்களுடைய விடயத்தில் நீ அல்லாஹ்வை பயந்துக்கோ. குர்ஆன் அல்லாஹ் சொல்றார். அதே போல அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வல் ஜாரில் ஜுனுப், ஓண்ட உறவு இல்லாத பக்கத்து வீட்டுக்காரன் இருப்பான். நான தம்பி இல்லாம ஊருக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன், அல்லது ஒரு தூரத்து சொந்தக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன். ஏன் இஸ்லாம் முஸ்லிம்களை மட்டும் பேசவில்லை, அடுத்த வீட்டுக்காரன் முஸ்லிம், முஸ்லிம் மட்டும் நீ கவனிச்சுக்கோ, மோமினை மட்டும் கவனிச்சுக்கோ, அவன் இறை விசுவாசி அப்படி சொல்லல. அடுத்த வீட்டுக்காரன் அந்நிய மதத்தவனாக இருக்கிறான், அந்நிய மத சகோதரர்களாக உடைய பக்கத்து வீட்டுக்காரன் இருந்தாலும் அவன் விஷயத்தில் யாராவும் பயந்துக்கோ. இங்க பேசி இஸ்லாம் அருமையான சகோதரர்கள், இப்படி இந்த உறவுகளுடைய விடயத்தில், அண்டைக்காரனுடைய விடயத்தில், அவர் முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவரோ, அவருடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவருக்கு அச்சுறுத்தல் கொடுக்க முடியாது, ஏச முடியாது, திட்ட முடியாது, அவனை ஒதுக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அஃதலுல் ஐயுல் முஸ்லிமீன அஃதல், முஸ்லிம்கள்ல ஆகவே ரொம்ப சிறந்தவங்க யார், யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. அடிக்கடி ஹதீஸ பாடறாங்க, கேக்குறதா, யார் முஸ்லிம், உண்மையான முஸ்லிம், அல்லாஹ்வுடைய சிறப்பை பெற்றவர், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர், அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு ஆளாகுவர், தன்னை கையால தன்னை நாவால பிற முஸ்லிமுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டானே, அநியாயம் செய்ய மாட்டானே, ஏச மாட்டானே, திட்ட மாட்டானே, அடிக்க மாட்டானே, இவன் தான் உண்மையான முஸ்லிம். அருமையான சகோதரிகளை, இந்த எங்கட பக்கத்து வீட்டுக்காரனுடைய நிலைமை என்ன? ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். இங்க இருக்கிறோம், இதை பிரிக்க முடியாத உறவுகள், சேர்ந்து வாழ வேண்டிய உறவுகள், இவர்களோட கோபப்பட்டு அநியாயப்பட்டு ஏச்சி பேச்சுகளுடன் காலாகாலம் வருடா வருடம் நாடும் ஏதவாடும் இருக்க முடியாது. இஸ்லாம் அப்படி சொல்லல. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த விஷயத்துல நாங்க இங்கே இருக்கிறோம். நிறைய பேர் அடுத்த வீட்டுக்காரோட நல்லம் இல்லை, பிரச்சனை, சண்டை சச்சரவு, அவரை வீடு தெரியாம மதில், அவரை வீடு தெரியாம வேலி, அவரை முகம் பார்க்காம மறைவு திரைமறைவு. சுப்ஹானல்லாஹ். நீ பார்க்கிறோம், ஒரு நானும் இயலாத சகோதரிகளை வெறுக்க இயலா, ஒதுக்க இயலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இந்த நான் சொன்ன தலைப்பினுடைய விடயத்துல நாளாந்தம் அந்த அமல் நபி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். குடும்பத்துக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க, உணவு கொடுத்திருக்கிறாங்க, நீர் சுமந்து கொடுத்திருக்கிறாங்க, வீட்டு வேலைகள் செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க, அடுத்த வீட்டுக்காரனை கவனிச்சிருக்கிறாங்க, ஏழைகளை கவனிச்சிருக்கிறாங்க, வலியவர்களை நோயாளிகளை கவனிச்ச போயிருக்கிறாங்க. ஏன் ஒரு அதிசயம் நாங்கள் பார்க்கிறோமே, ஒரு யஹூதி சிறுவனுடைய நோயை விசாரிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறாங்க.
அண்டை பிற மத சகோதரருடைய விடயத்தில் நபியாக அவ்வளவு கரிசனண்டா எங்கட மூமியினுடைய எங்கட முஸ்லிமுடைய அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல என்ன அதாவது லா யம்பகி லில் முஃமின் ஐ யகூன லஆனன் ஒரு முஃமினுக்கு ஆகுமாக்கப்பட்டதல்ல எது ஒரு முஃமின ஒரு இறை விசுவாசிய அது குடும்பம் இல்லாதவனோ பக்கத்து வீட்டுக்காரன் ஏக முஸ்லிம் அல்லாதவன் யாராக இருந்தாலும் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஃமினுக்கு ஆகுமாக்கப்பட்டதல்ல ஒரு முஃமின சபிக்கிறது வெறுக்கிறது ஏசுகிறது அவருக்கு லானத்து செய்கிறது அவருக்கு அநியாயம் செய்கிறது நீ ஒன்று செஞ்சால் ரெண்டு நீ ரெண்டு செஞ்சால் நாலு அப்படி நடக்கிறதா இல்லையா உன குடும்பத்தை சீரழிப்பேன் உன்னை வீட்டை விட்டு விரட்டுவேன் எத்தனை பேர் விரட்டுறாங்க நான் பாதுகாக்கணும் வருவையானவர்களே நாளை கியாமத்துடைய நாளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சில மக்கள் ஏராளமான அமல்களோடு வருவார்கள் அல்லாஹ்விடத்திலே நன்மை அடைவதற்காக வருவார்கள் மலை போன்று அமலை செய்துவிட்டு வருவார்கள் அந்த நேரத்தில் சில மக்கள் கியாமத்துடைய நாளையில அவருக்கு முன்னால வருவாங்க யா அல்லாஹ் இதோ இந்த மலை போல அமல் செய்திருக்கின்ற இந்த மனிதன் தாஜத் தொழுதிருக்கிறான் குர்ஆனோடு தொடர்போடு இருந்திருக்கிறான் ஓடுவதற்காக முயற்சி செய்திருக்கிறான் ஆனால் உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே எனக்கு ஏசி இருக்கிறான் ரப்பே நான் இவருக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேன் என் உள்ளத்தை நோடிச்சிருக்கிறான் ரப்பே இவருக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேன் எனக்கு அடித்திருக்கிறார் ரப்பே எனக்கு அநியாயம் செய்திருக்கிறார் ரப்பே ஏக பொருள் அபகரிச்சிருக்கிறார் ரப்பே ஏக காலை ஒரு ஜான பிடிச்சிருக்கிறார் ரப்பே நீ நடக்கிறா இல்லையா அருமையானவர்களே பல பேர் பல குற்றச்சாட்டுகளை போடுவாங்க இவருக்கு யாருக்கு இந்த விவாதத்தாளிக்கு இந்த அமல் செய்தவருக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ் நீதமான தீர்ப்பை வழங்குவான் ஒவ்வொருவராக வரும் பொழுது இவர்களுக்கு ஏசிருக்கிறாரா உனக்கு போதிய அளவு உங்களுடைய அமலிலே இருந்து நீ பங்கை பெற்றுக் கொள்ளலாம் அவருடைய அமலிலே இருந்து ஒரு பங்கு அவருக்கு கொடுக்கப்படும் பேசினவர் கொஞ்சம் எடுத்துருவார் அடிச்சவர் வருவாரு அவர் கொஞ்சம் எடுப்பாரு திட்டினவர் வருவாரு அவர் கொஞ்சம் எடுப்பாரு அநியாயம் செய்யப்பட்டவர் வருவாரு அவர் கொஞ்சம் எடுப்பாரு நபி அவர் சொன்னாங்க இவர்தான் கியாமத்துல பங்குரோட்காரன் நம்மட பாசன சொன்னா பங்குரோட்காரன் சொல்லுங்க சொத்தை இழந்தவன் காணி கும்மையை இழந்தவன் துணியாட அடிப்படையில் நாங்க அப்படித்தான் நாங்க வழங்கி பேசி சாபாக்களை பார்த்து கேட்டாங்க யாராவது நபியாக பங்குரோட்காரன் தான் இவன் தான் எல்லா அமல்களையும் யாருக்கெல்லாம் உலகத்திலே அநியாயம் செய்தாரோ பக்கத்து வீட்டுக்காரர் வருவார் நானே சகோதரிகள் வருவார்கள் பெற்றோர்கள் வருவார்கள் குடும்பங்கள் ஊரார்கள் அநியாயம் செய்யப்பட்ட எல்லா மக்களும் வருகின்ற பொழுது அல்லாஹ் இவருடைய அமல்கள் அனைத்தையும் அப்படியே பங்கு வச்சு கொடுத்துருவார் இப்ப என்ன நடக்கும் இப்ப யாரெல்லாம் நன்மையை பங்கெடுத்து பிரிச்சு எடுத்தாங்களோ அவங்களோட பாவச் சுமைகள் எல்லாம் இவர் மீது இந்த இபாதத்தாரின் மீது நல்லபடி உலகத்திலே வாழ்ந்தது போல நடித்தவர் மீது அவங்களோட சுமையெல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டு இவர் நரகத்துக்குள்ளே போத்தப்படுவார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அருமையான சகோதரிகளே நாங்கள் மோமின்கள் எங்களை முஸ்லிம் என்ற மோமின் அது ஏண்ட உறவாக இருக்கிறது உறவு இல்லாதவராக இருக்கிறது அது ஏண்ட அடுத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் ஏக ஊர்க்காரன் ஏக அதாவது ஊரோடு சேர்ந்த ஜமாத்தை சேர்ந்தவர் நான் ஒரு நாள் அநியாயம் செய்ய முடியாது ஏச ஏறாது திட்ட ஏறாது அவருக்கு தொந்தரவு கொடுக்க ஏறாது எப்படி எதுவும் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் மன் ஆதா முஸ்லிமன் ஃபகத் ஆதானி வமன் ஆதானி ஃபகத் ஆதல்லாஹ். யாரே ஒரு முஸ்லிமுக்கு
முஸ்லிம் என்றால் எல்லாருமே உள்ளடக்கப்படுகிறார். நானா, தம்பி, தங்கச்சி, எல்லாரும் கலிமா சொன்ன ஒவ்வொருத்தரும். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் எந்த முஸ்லிமுக்கு நோவினை கொடுக்கிறாரோ அது ஏதோ ஒரு அடிப்படையில், பேச்சின் மூலமாக, பேச்சின் மூலமாக, செயல் ரீதியாக, ஏதாவது ஒரு அடிப்படையில் எல்லா நெபிகளும் மக்கள்கிட்ட இருக்குது. ஏதோ அடிப்படையில் தந்திரங்களை கையாண்டு யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் அல்லது பகல் பொழுதில் அல்லது மக்கள் இல்லாத இடங்களில் யார் ஒரு முஸ்லிமுக்கு அநியாயம் நோவினை கொடுக்கிறானோ நபி அவர்கள் சொன்னார்கள், அவரை என்னை நோவடித்து விட்டார். யார் சொல்றது? நபி அவர் சொல்றார், என்னை நோவடித்து விட்டார். யார் என்னை நோவடித்து விட்டாரோ அவன் அல்லாஹ்வையே நோவடிக்க செய்து விட்டார். அல்லாஹ் வெறுப்புக்குள்ளாகிட்டார். இது இஸ்லாம். அதனால் அருமையான சகோதரர்களே, எங்க வாப்பா அம்மாவோட இருந்து எங்க பெற்றோர்கள இருந்து ஆரம்பமாக கூடிய இந்த உறவுகள், எங்களுடைய இனபந்துக்கள், எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், எங்களுடைய அனாதைகள், எங்களுடைய ஏழைகள் யாராக இருந்தாலும் இஸ்லாம் நெருக்கமாக பலதரத்தை சொல்லுது. பிரிக்கலாம், பாகுபாடு பார்க்கலாம். அவரா நானா, ஏட உடம்பா ஏட உடம்பு அந்தஸ்து, அவர உடம்புக்கு அந்தஸ்து, இப்படித்தான் நான் யோசிக்கிறேன். நான் சல்லிக்காரன், அவர் யாரு? ஒரு ஏழை மாளிகை, அவர் குடிசையில, இப்படி நான் யோசிக்கிறேன். இல்லை, இப்படி இஸ்லாம் சொல்லல. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்னதான் முன்மாதிரி இல்லை, என்னதான் முன்மாதிரி. நபி அவங்க நினைச்சா அல்லாஹ்ட்ட துஆ கேட்டா அந்த உஹது மலை, மக்காவுல இருக்கக்கூடிய மலைகளை எல்லாம் தங்கமாக்கி தாரணி ரப்பே, அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? அல்லாஹ் கேட்டான், தங்கமாக்கி தரவா? நபி அவங்க அப்படி மாறி இருந்தானே, நினைச்சிருந்தா இல்லை. அவர் கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டும், ஒரு நாளைக்கு பட்டணி இருக்க வேண்டும் ரப்பே. அந்த வாழ்க்கையை தந்தது. எனக்கு கேட்டேன், ஏண்ட வயிறு நிறைஞ்சா நாங்க இன்னைக்கு சாப்பிட்டா இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டு நம்ம கொண்டு வழங்காது, இரவு வழங்காது, பால் வழங்காது. எங்களோட சாப்பாடு அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் வண்டிக்கோணும். நபி அவங்க ஏன் இதை விரும்பினாங்க செல்வந்தரவர்களே? ஏழ்மையை விரும்பினாங்க. ஏழை மக்களுடைய, ஏழாதவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை வழங்குறது. ஏன்னா அடிச்சவனுக்கு கொண்டு வழங்காது, நெஞ்சு கொண்டு சாப்பிட்டவனுக்கு கொண்டு வழங்காது. அவனுக்கு அடுத்த ஒழுங்கான பிரச்சனை, அவன நோய் நொம்பலங்கள், அவன கஷ்ட நஷ்டங்கள், அஞ்சு புள்ள குடும்பத்தோட வாழ்நாளே கஷ்டமே பாவமே கொண்டு வழங்காது. இவர் ரைட், இவரை குடும்பம், இவர் சரி, இவர் சரி, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், இவர் முன்னாடி கொண்டே போகிறார். இல்லை, இஸ்லாம் அப்படி சொல்ல. நிறைய கேட்டாங்க, யா அல்லாஹ், ஒரு நாளைக்கு நான் சாப்பிடணும், அந்த சாப்பாட்டுக்கு போனவன தூரத்தில் நான் துஆ செய்யணும். அடுத்த நாள் நான் பசியோடு இருக்கணும், பசி இருந்து உணர்ந்து பெற்றுக்கொள்ளணும். அதே போல அந்த பசியின் பொருட்டு நான் மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் நான் வளர்க்கணும் என்பதுதான் அர்த்தமே தவிர நபியாக நினைச்சா அல்லாஹ் எப்படி மாற வச்சிருப்பான். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு ஏழ்மையான வாழ்க்கை. நபியுடைய ஈர குழந்தை என்று வர்ணிக்கப்படக்கூடிய தன்னுடைய மகனுக்காக வேண்டி கூட நபியாக துஆ செய்யலையே. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போற நேரம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா சின்ன பிள்ளைகள். ஹசன் ஓடி திரிகின்ற வயது ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் பால் குடிக்கின்ற வயது. அருமையானவர்களே, எங்களுக்கு என்னதான் இல்லை, என்னதான் கொடுக்கலாம், எப்படியெல்லாம் மக்களை உபசரிக்கலாம். பிள்ளைகள் அழுது கத்திக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் சென்ற மாத்திரத்திலே கேட்டார்கள், மகளே ஏன் பிள்ளைகள் கத்திக் கொண்டிருக்கிறார்கள்? சுப்ஹானல்லாஹ். அடிக்கடி கேட்கின்ற சம்பவங்கள் அருமையானவர்களே. சொன்னார்கள், பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளுடைய குழந்தைகள் சாப்பிட வழி இல்லாமல், சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் பசிக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுசைன் அவர் பெரியவர், அவருக்கு சாப்பாடு இல்லை, பரவாயில்லை, இத பச்சிலம் குழந்தை ஹுசைன் சிறியவர், பாலையாவது கொடுத்திருக்கிறார். கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சுவர்க்கத்துக்கு தலைவி, நாளை கியாமத்துடைய நாளை எங்கள் மனைவி மக்களுக்கெல்லாம் தலைவி. சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தையே, ஹுசைனுக்கு கூட பால் கொடுக்கிறதுக்கு என்ற மடியில பால் இல்லை, நானும் சாப்பிட்டு 10 நாட்கள் யா ரசூலுல்லாஹ்
சாப்பிட்டால் தானே பால் சுரக்கும். பால் சுரக்குவதற்கு கூட என்னுடைய வயிற்றிலே உணவு இல்லை யார் சொல்லலாம். அப்படி என்றால் அந்த குடும்பத்துடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை நாம் எப்படி விவரிப்பது அருமையானவர்கள்? எனவே நாம் இஸ்லாமியர்கள் முஃமின்கள் அம்மா வாப்பாவுடைய இந்த கடமைப்பட்டவங்க நாங்க மட்டும் வாழ இயலாம். சிலர்கள் அப்படி யோசிக்கிறாங்க, ஏண்ட பணம், ஏண்ட சொத்து, ஏண்ட செல்வம், ஏண்ட காணி, ஏண்ட பூமி நான் யாருக்கும் கொடுக்க தேவையில்லை, நான் யாரையும் பார்க்க தேவையில்லை. அப்பதான் சொல்றானே அல்லாஹ் ஏன் உங்களுக்கு உங்களுக்கு பொருளை சொந்த செல்வத்தை தந்திருக்கிறார் தெரியுமா? நீங்க அனுபவிக்க மட்டும் இல்லை, நீங்க அனுபவிக்க மட்டும் இல்லை, இந்த சொத்து செல்வத்தை அடுத்தவங்களையும் கவனிச்சிருந்து தந்து இருக்கிறோம். ஏழைகளை கவனிங்க, அடுத்த ஊருக்காரனை கவனிங்க, அவரை நோய்க்கு செலவழியுங்க, ஊர்ல தேவைக்கு முன்னேற்றத்துக்கு செலவழியுங்க, மக்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய மக்களுக்காக செலவழியுங்க. இதுக்கெல்லாம் தான் நாங்க மட்டுமில்லை. அதே போல அருமையான சகோதரர்களை, அடுத்த செய்தி இஸ்லாம் இதே உறவுகளை நாம சேர்ந்து வாழ்வது போல நான் மேலே சொன்ன மாதிரி யாருக்கும் எந்த விதத்திலும் நோயினை கொடுக்க முடியாது, எந்த விதத்திலும் நோயினை கொடுக்க முடியாது. அதை செயல் ரீதியாக, உதாரணமாக என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு வயது முதிர்ந்தவர் பக்கத்து வீட்டிலே இருக்கிறார் அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், என்னுடைய வீட்டினுடைய சத்தத்தை கூட உயர்த்துவதை இஸ்லாம் விரும்பவில்லை. அவ்வளவு தொந்தரவு கொடுக்க கூடாது. இன்னைக்கு நிறைய இடத்துல நாங்க பார்க்கிறோம், அடுத்த வீட்டுக்காரனுக்கு இருக்கிறார் கரைச்சல், சச்சரவுகள், சண்டை சச்சரவுகள், அடிதடிகள், ஏற்றும் பேச்சுக்கள், குரல் விட்டு குரலை எழுப்பி, அதாவது மலை போல ஓசையை எழுப்பி சத்தமிடக்கூடிய வீடு வாசல்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அதே போல அருமையான சகோதரர்கள், அடுத்த சைக்கிள் நாம யோசிச்சா அடுத்தவங்களுக்கு நாம கொடுக்கிற ஆகப்பெரிய தொந்தரவுகள் தான் என்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அதாவது இணையதள அதாவது சாதனங்கள், வானொலியாக இருக்கையிலும், தொலைக்காட்சியாக இருக்கையிலும், போன்களாக இருக்கையிலும், வேற வேற ஏதாவது அமைப்புகளாக இருக்கையிலும், ஏங்க சத்தம் என்னுடைய சவுண்ட் என்னுடைய வீட்டுக்குள்ளே மாத்திரம் இருக்க வேண்டும். அடுத்தவர் நோயாளி, அடுத்த வீட்டுக்காரர் நோயாளியாக இருக்கலாம், அல்லது வயது முடிந்தவர் படுக்கையில் இருந்து கொண்டிருக்கலாம், அல்லது அவருக்கு அந்த சத்தத்தை நாங்கள் எழுப்புவது ஊடாக ஒரு இசை கருவியின் மூலமாக இன்றைக்கு நிறைய இடங்கள்ல இந்த விஷயங்கள் நாம பார்க்கிறோம். நான் மன்னிச்சோர் வறுமையானவர்களை, ஒன்றோ இவர வீட்டுக்கு முசீபத்து, இவர் போடுவதனால கேட்பதனால இவருக்கு தெரியும், இவருடைய வீட்டில் சைத்தானிய துருவாகுது. அதே போல இவர் செய்கின்ற இந்த அட்டகாசமான வேலையின் மூலமாக அடுத்தவருக்கு, அடுத்த வேலைக்கு, அடுத்த வீட்டுக்காரனுக்கு தொந்தரவு ஏற்படுகிறது என்றிருந்தால் ஒருவேளை நான் பாதுகாக்கணும், அவர் நோயாளியாக இருந்த நிலைமையில எங்களுக்கு எதிராக அவர் துஆ செஞ்சா, சபிச்சா, அந்த துஆவுடைய பிரதிபலன் வேறு இல்லையாவது. ஏனென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நோயாளிட்ட போனா நோயாளிய பயங்காட்ட போவானா, நோயாளியுடைய துஆ இருக்கு, லா பாஸ தஹூரு இன்ஷா அல்லாஹ் அஸ்அலுல்லாஹல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் ஐயஷ்ஃபிக், 7 முறை ஓதணும். அந்த நோயாளிட்ட ஓதும். இஸ்லாம் இந்த வழிகாட்டி இருக்கு பாருங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹக்கில் துஆ செஞ்சுட்டு நோயாளியை பார்த்து சொன்னாங்க, எங்களை பார்த்து சொன்னாங்க, நோயாளிட்ட நீங்க எல்லா இடத்துல துஆ செய்யுங்க, உங்களுக்காக துஆ செய்யுங்க. ஏன்னு சொன்னாங்கன்னா அந்த நோயாளிக்கும் அவர் கேட்கின்ற துஆவுக்கும் இடையில் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை, உடனே ஒட்டமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அவருக்கு பவர். நோயாளிட்ட போல நாங்கள் துஆ செய்ய சொல்லணும், எங்களை ஹக்கில் எங்களை பிரச்சனைகளை சொல்லணும். பிரச்சனைகளை சொல்லி வாப்பா என்னுடைய உம்மா, குடும்பத்தில சகோதரர்கள், உறவுகள், ஊரார்கள், ஊர் மக்கள் எந்த நோயாளியை சந்தித்தாலும் எங்களுடைய ஆக்களை துஆ செஞ்சுக்கோங்க. அவர் துஆ செஞ்சிட்டா மாஷா அல்லாஹ் அந்த துஆ கபூலாகும். அப்படி இருந்தால் அருமையானவர்கள், நான் என்ன சொல்ல வாரேன்டா, அதே நோயாளி பக்கத்து வீட்டில் இருக்கிறார், ஏண்ட ஒருவருக்கு ஏண்ட பாடல், ஏண்ட ஆடல், ஏண்ட சத்தம், ஏண்ட சவுண்டு அவருக்கு இருக்க ஏலா, தூங்க ஏலா, அவருக்கு நிம்மதியை அழக செய்யுது, கஷ்டத்தை கொடுக்குது, பிரச்சனையை கொடுக்குது. அந்த அவரை ஒரு வேளை இதே துஆவுக்கு பதிலாக எனக்கு கேடு கிடைச்சிட்டும் என்று துஆ செய்து கொண்டால் அந்த துஆவுடைய பிரதிபலன் அவருக்கு அல்லாத தேவையில்லாதவரை அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் அருமையானவர்களே, எங்களை உடல் ரீதியாக, செயல் ரீதியாக
எங்களை நாளாந்த அதாவது செயல் அடிப்படையில கூட எங்களை இஸ்லாமியர்களுக்கு எங்களை முஸ்லீம்களுக்கு முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுக்க அப்புறம் இஸ்லாம் வலியுறுத்து. என்னால யாரும் பிரச்சனை பண்ணலாம், என்னால யாரும் கஷ்டப்பட போறா, என்னால யாரும் எந்த தொந்தரவுக்கும் ஆளாக போடா, இப்படிதான் முஸ்லீம் வாழணும். அப்ப நாங்க எவ்வளவு நெருக்கமா வாழணும். எனவே இந்த உறவு என்பது பிரிக்க முடியாத உறவு. இந்த உறவுகளை நாங்கள் சரியாக பயன்பட வேண்டும். நான் மேலே சொன்னது மாதிரி அல்லாத கடமையில ஏதாவது ஏதாவது தவறு நடந்தால் நாம் மன்னிக்கிறோம். அடியார்களுடைய விடயத்தில் ஏதாவது முன்ன பின்ன நடந்திருந்தால் அல்லா மன்னிக்கணும். அந்த அடியார்கள் மன்னிக்காத வரையில் அல்லாட்ட மன்னிப்பீங்க. எனவே செத்தவைகளுக்காக தௌபா செய்வோம். யாருடைய உள்ளத்தை உடைச்சிருக்கிறோமோ, யாருக்கு ஈசிருக்கிறோமோ, எந்த வீட்டுக்காரரை நாங்கள் மறுத்து வாழ்வோமோ, எந்த வீட்டுக்காரரை ஒதுக்கி இருக்கிறோமோ அவர்கிட்ட மன்னிப்பு வைப்போம். நிறைய அவசியம் நாங்க நீங்க உங்களை யாரு எந்த அடிப்படையில வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் உங்களை உறவுகளை துண்டிச்சாலும் நீங்க சேர்ந்து வாருங்க. நாங்க அப்படி பார்க்கல. அவர் வரட்டும் நான் போவேன், அவர் சலாஜ் வரட்டும் நான் சொல்றேன், அவர் தேவை அவர் வரட்டும் நான் போறேன். இப்படித்தான் நாங்க பார்க்கறேன். இல்லை, இஸ்லாம் அப்படி சொல்லல. உனக்கு அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு நல்லது செய், உன்னை வெறுக்கிறவனை சேர்ந்து நட, ஒதுக்குறவனை சேர்ந்து நட. இப்படி இஸ்லாம் சொல்லி தந்த மார்க்கம். எனவே இந்த உறவுகளை பேணி உறவுகளுடைய கடமைகளை சரிவர செய்து உன்னதமான சொர்க்கத்தை அடைய வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌபீக் செய்வானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்கள் முதல் என்னுடைய எல்லா உறவுகளையும் மௌத்துக்கு முன்னால் சேர்ந்து வாழ்வதற்கும் உபகாரமாக நடந்து கொள்வதற்கும் எங்கள் அனைவருக்கும் வருவாயாக. என்னுடைய அமல்களை கபூல் செய்து வருவாயாக. என்னுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எல்லா வேலைகளையும் சீராக்கிடுவாயாக. கடைசி நேரத்தை, கடைசி நாளை, கடைசி அவரை நல்லதாக ஆக்கிடுவாயாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله. وقال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين. نحمده